என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்காக இந்த மலரை கொண்டு வந்திருக்கின்றேன். அம்மா எதற்காக இந்த இரவு நேரத்தில் ரோஜா மலரை கொண்டு வந்து நமக்கு தருகிறாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? நான் சுப செய்தியினை எந்த நேரத்திலும் கொண்டு வந்து கொடுப்பேன். அதிலும் குறிப்பாக நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் என் குழந்தைக்கு ஒரு சுப செய்தியோடு விடிய வேண்டும் என்பதில் உன் அம்மா நான் தெளிவாக இருக்கின்றேன். அதனால்தான் இந்த இரவிலேயே உனக்கான இந்த செய்தியினை நான் கொண்டு வந்து விட்டேன். என் பிள்ளை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தை வேண்டும் என்று என் முன்னால் கண் கலங்கி நின்றாயோ, எந்த ஒரு வாழ்க்கை அமைந்தால் உன்னுடைய மொத்த வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தாயோ, நிம்மதி என்று எதை என்னிடத்தில் கேட்டாயோ அதை உனக்கு நான் தருகின்றேன். உன்னுடைய முயற்சியில் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளை, துணிந்து நீ செய்த செயலுக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள். எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கக்கூடாது என்பதில் அத்தனை தெளிவாக இருந்தார்கள். இருந்தாலும் என்னுடைய பிள்ளை, நீ இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாயல்லவா? உன்னுடைய மன உறுதிக்குத்தான் இன்று உனக்கான நல்ல பலன் கிடைத்திருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் நீ விரும்பியபடி நடத்தி கொடுக்க வேண்டியதாக இந்த வராகி சபதம் எடுத்திருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி வாக்கினை தந்துவிட்ட பிறகு உனக்குள் எந்த சந்தேகமும் தேவையில்லை. என் தங்கமே, இன்று இரவு உனக்கு நிம்மதி வேண்டும், மன சந்தோஷம் வேண்டும், நாளைய விடியல் உனக்காக விடியும் என்கின்ற எதிர்பார்ப்பு வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. ஆனால் இன்று இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு நீ எல்லாவற்றையுமே எதிர்பார்க்கலாம். என் தங்கமே, நான் அதை நிச்சயமாக கொடுத்து விடுவேன். உன்னுடைய கைகளில் ஒரு விஷயத்தை தர வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அந்த விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றது போல உன்னிடத்தில் வந்து சேரும். என் பிள்ளை, நீ அம்மாவிடத்தில் என்ன சொல்லியிருக்கின்றாய்? அம்மா, நான் ஆசைப்படுகின்றேன் என்பதற்காக நீ கண்களை மூடி எனக்கு எதையும் கொடுக்க வேண்டாம். என் வாழ்க்கைக்கு அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு நீ அதை கொடுத்தால் போதும் என்று சொன்னாய். அதை சொல்லிவிட்டு நீ வேறொன்றையும் சொன்னாய். என்ன தெரியுமா? அம்மா, இது எனக்கு சரியாகத்தான் இருக்கும் என்று நான் மிகுந்த ஆசையை வளர்த்து கொண்டேன். நீ அதனால் இதனை மறுக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்பதையும் நீ சொல்லிவிட்டாய். என் குழந்தை, உனக்கு அம்மாவிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஆசையும் நிறைவேறாமல் போய்விடக்கூடாது என்று உனக்கு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ உன் தாயானவள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததன் பலனாக நீ என் மீது கொண்டிருந்த அன்பினை நான் புரிந்து கொண்டேன். அதனால் இந்த வராகியானவள் நீ கேட்டதை உனக்கு தர வேண்டும் என்று இன்று நல்ல முடிவினை எடுத்திருக்கின்றேன். அம்மா, நீ இதற்காக மட்டும்தான் இந்த முடிவை எடுத்தாயா? அப்படியானால் நான் இத்தனை நாட்களும் உன் காலடியிலேயே விழுந்து கிடந்தேனே, அன்றெல்லாம் உன் கண்களுக்கு நான் தெரியவில்லையா என்று நீ கேட்கலாம். என் தங்கமே, நான் என்றுமே என்னுடைய பிள்ளையின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றேன். ஒரு நாளும் நீ வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும் என்று நான் நினைத்தது கிடையாது. எனக்கு என்னுடைய பிள்ளை எந்த அளவிற்கு தன்னுடைய வேண்டுதலில் உறுதியாக இருக்கின்றாய்,
எந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட்டிருக்கின்றது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மட்டும்தான் உனக்காக இத்தனை நேரத்தை நான் ஒதுக்கியிருந்தேன். என் குழந்தையே, நான் நினைத்தது போலத்தான் உன் வாழ்க்கையும் உனக்கான நல்ல விஷயத்தை கொடுத்து விட்டது. அதுவே இனி உன்னுடைய மனநிலையில் மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களில் நிச்சயமான மிகவும் முக்கியமான வேண்டுதலாக இந்த விஷயம் இருக்கும் பொழுது, இது ஒன்று உனக்கு கிடைத்தால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உன் கைகளில் கிடைக்கும் என்றிருக்கும் பொழுது, அம்மா அதனை உனக்கு தராமல் விட்டு விடுவேனா? நாளைய விடியலில் என் பிள்ளை மங்களகரமான செய்தி ஒன்றினை நிச்சயமாக பெறுவாய். வராகியின் வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற அதிசக்தி வாய்ந்ததொரு மாற்றத்தை உணர்ந்து கொண்டு, இனி உனக்கு என்றுமே சந்தோஷமும் நீ நினைத்ததும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, மனம் நிறைய ஆசைகளோடு என் முகத்தை நீ பார்க்கின்றாயல்லவா? இப்பொழுது கூட அம்மா சொல்லும் பொழுது உன்னுடைய முகத்தில் ஏகப்பட்ட மலர்ச்சி ஏற்படுகின்றது. அம்மா, உண்மையாகத்தான் சொல்கின்றாயா? நிச்சயமாகத்தான் சொல்கின்றாயா? நாளைய விடியலை நான் எதிர்பார்ப்போடு இருக்கலாமா? இல்லை, நாளையும் என்னை ஏமாற்றி விடுவாயா என்று என் பிள்ளை கேட்கின்றாயல்லவா? என் தங்கமே, நாளைய விடியலில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தில் இருந்து உனக்கான ஒரு சுப செய்தியினை அம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். என் பிள்ளை, இதற்காக நீ ஏங்கியது இந்த தாயானவள் நான் மட்டும் அறிந்தது. யாருக்குமே தெரியாமல் உன்னுடைய மனதிற்குள் நீ மறைத்து வைத்திருந்த ரகசியம் அல்லவா? இந்த விஷயத்தை யாரிடமும் சொன்னால் நமக்கு நடக்காமல் போய்விடுமோ அல்லது கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ ஏங்கினாய். பயம் அதிகமாக உனக்குள் இருந்தது. மற்றவர்களுக்கு தெரிந்தாலே இங்கு நாம் நினைக்கின்ற விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமே என்று என் பிள்ளை நினைத்தது போல உன் வாழ்க்கையிலும் பல சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடந்ததனாலோ என்னவோ அதிகமான பயத்தை உனக்குள் தேக்கி வைத்திருந்தாய். இன்று அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க உன் வராகி நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எதற்கும் மனம் வேதனைப்பட வேண்டாம். என் தங்கமே, உன் வாழ்க்கை இந்த வராகியினுடைய கையில் நிச்சயமாக அழகாக மாறப்போகின்றது. அம்மா உனக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றி தரப்போகின்றேன். நாளைய விடியல் உன்னுடைய முகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இப்பொழுதும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். எந்த நம்பிக்கையோடு நாளைய விடியலை எதிர்கொள்கின்றாயோ, இந்த விடியல் நமக்கானது என்று என்ன உறுதியோடு நீ எழும்புகின்றாயோ, எழுந்திருக்கும் பொழுதே இது நமக்கானது என்ற சந்தோஷத்தோடு நீ எழும்பினால் மட்டும்தான் உனக்கான சுப செய்தி உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து கொள். ஐயோ, இன்றாவது நடக்குமா, இன்றாவது கிடைக்குமா என்றெல்லாம் நினைத்து கொண்டு மனதில் சிறு சந்தேகத்தோடு இருந்தால் கூட நிச்சயமாக உனக்கான சுப செய்திகள் வருவதில் இன்னும் தாமதங்கள் ஏற்படும். எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல, உனக்குள் நம்பிக்கையை கொடுப்பதற்காக, உன் மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, நீ நினைத்ததை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் ஊட்டுவதற்காக. என் தங்கமே, நாளை நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் கவனத்தோடும் உறுதியோடும் செய்து பார். நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ செய்து பார். எந்த சூழ்நிலையிலும் யார் நினைத்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்பதனை உறுதியாக நம்பி நீ செய்து பார். நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல செய்தியை தருவேன். அம்மாவின் மீது உண்மையான அன்பு வைத்து நாளைய வெள்ளிக்கிழமை விடியலை நீ எதிர்கொள்வாயானால் இந்த வராகியானவள் உன் கரம் பற்றி உன்னோடு பயணித்து
நீ எதிர்பார்த்த மங்களகரமான அந்த சுப செய்தியினை உன் கைகளில் தருவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.